ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர். ஸோ 2024க்கான ஆனுவல் பிளானர் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கிற எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4. ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 19 எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தான். ஸோ அவங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா ஜனவரியில் வரும். ஸோ எக்ஸாம் வந்து ஜூனில் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து 1294 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த் வரும், எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 19 எக்ஸாம்ஸும் வந்து எப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ வந்து எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி குரூப் 4, அதுக்கடுத்து வந்து ஏடி உங்களுக்கு வந்து உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து ஏடி போஸ்டிங் வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து செக்ரட்டரியேட்டில் வந்து இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், அதுக்கடுத்து வந்து ஃபாரஸ்ட் கார்டு, இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். அப்புறம் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ குரூப் 1ல் வந்து 65 வேக்கன்சிஸ் இந்த தடவை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச்சில் வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே ஃபாரஸ்டர் வேகன்சிஸ் கூட போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்தில் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் நடக்குதுன்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இன்னும் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து வேரியஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து இப்போ இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து 19 வகையான எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் வேகன்சிஸ் வந்து 47 அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் வரும். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஜனவரியில் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சிவில் ஜட்ஜு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் கூட உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த வேகன்சிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் மாறலாம். ஸோ நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த பிளானரை வச்சு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆனுவல் பிளானரோட பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.